தலைவா, நீ எங்கள் காலத்தின் தலைவன். நீ அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கே என உன் கடைசி தருணத்திலும் நிரூபித்து காட்டியவன். உன்னை தூக்கிலிட காரணம் என்ன? நீ இருக்கும் வரைக்கும் உன் நாட்டின் வளங்களை சூறையாட முடியாது. நீ உயிருடன் இருக்கும் வரை உன் நாட்டில் கயவர்களால் கால் தடம் பதிக்க முடியாது. அதனால் தான் நீ ஆயுதம் வைத்திருக்கின்றாய் என உன் மீதான பொய்க்குற்றச்சாட்டு. உன்னை விசாரணை செய்திருக்க வேண்டும். உலக நாடுகள் விசாரணை செய்து கொள்ளலாம், பொறுத்திருங்கள் என்று சொல்லியும் கூட அவசரமாய் போர் தொடுக்கப்பட்டது கயவர்களால். சிறை பிடிக்கப்பட்டாய். அவசரமாய் தியாக திருநாளன்று தூக்கிலிடப்பட்டாய். ஆனால் இன்று வரை அணு ஆயுதங்கள் எதுவும் கைப்பற்றப்படவும் இல்லை, அதற்கான ஆதாரமும் இல்லை. பொய்யென்று தெரிந்தும் கூட உலக நாடுகள் மௌனம் காத்தது. நீ ஷஹீத் எனும் அந்தஸ்து அடைந்து விட்டாய். இறைவனால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கமும் உனக்கு அங்குண்டு. உலக முஸ்லீம்களாகிய நாங்கள் அனைவரும் உன் மறுமை வாழ்வுக்காய் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். கயவர்களை காலம் தண்டிக்கும்.